ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸில் சமச்சீர் ஸ்கூல் புக்கில் ஸ்டாண்டர்ட் 6ல் டேர்ம் 1ல் சாப்டர் 6 அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்றது தான் இன்னும் ஒரே ஒரு சாப்டர் இருக்குது. அதோட நம்மளுடைய டேர்ம் 1 அப்படின்ற புக் கம்ப்ளீட் ஆகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஹெல்த் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்றது உடம்பு அளவில், அதாவது தேவையான சத்துக்களோட ஃபிசிக்கல் வெல்பீயிங் அப்படின்றத மட்டும் இது ரெஃபர் பண்ணாமல் எமோஷ்னல் வெல்பீயிங் அப்படின்றதையும் ரெஃபர் பண்ணுது. அதாவது நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடல் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது தான் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெல்த் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் a state of complete physical, mental and social well-being and not merely the absence of disease or infirmity. நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மட்டும் ஹெல்த்துன்னு சொல்கிறது கிடையாது. ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் ஆஃப் அன் ஆர்கானிசத்தை தான் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். ஹெல்த் அப்படின்றது எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாடியுடைய கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அடாப்டேஷன். இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஒர்க் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக ஐடி கம்பெனிஸ்லலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஐடி ஜாப்ஸையும் என்ஜாய் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாடி அப்படின்றது அந்த ஸ்ட்ரெஸ்க்கு அடாப்ட் ஆகிருக்கும் அண்ட் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்மளுடைய பாடி அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாடியினுடைய constant adjustment and adaptation in response to stresses and changes in the environment தான் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதன் மூலமாக இன்னர் ஈக்லிபிரியம், அதாவது நம்மளுடைய பாடிக்குள்ளே ஒரு சமநிலை அப்படின்றது ஏற்படுது. இந்த கண்டிஷனை தான் ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பாடிக்குள்ளே ஒரு பேலன்ஸான கண்டிஷனை வச்சுக்கிறது தான் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம். ஹைஜீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் கீப்பிங் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ஸையும் க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கிறது. எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு டிசீஸஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதையும் இல்னஸ் வர்றதையும் தடுக்கிற விதத்தில், அதை தான் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்றதுல நிறைய கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸ் இருக்குது. இந்த கான்ஸ்டியூவன்ஸ் அப்படின்றது நமக்கு எனர்ஜியை கொடுக்குது, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது, நம்மளுடைய பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் நம்மளை டிசீசஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் ஃபுட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர். இது ஆறுமே ரொம்ப எசென்ஷியலான நியூட்ரியன்ஸ், நமக்கு எனர்ஜியை கொடுக்கறதற்கு, நம்மளுடைய பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு அண்ட் நம்மளை டிசீசஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது ஃபுட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி கிவிங் காம்போனண்ட்டாக இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் அப்படின்றது இட்ஸ் அ கம்போசிஷன் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூன்றும் மிக்ஸாக இருக்கக்கூடிய இந்த காம்போனண்ட்டை தான் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் இந்த மாதிரியான ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றத என்னென்ன ஃபார்மில் நம்ம அப்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் சுகர், இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் அப்படின்னா மாவு சத்துன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ்லேருந்து அண்ட் டயட்ரி ஃபைபர்ஸ், நார் சத்து உள்ள பொருட்கள்லேருந்து. ஸோ என்னென்ன ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் என்னென்ன சோர்ஸஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுகர் அப்படின்றது ஃப்ரூட்ஸில், ஹனியில், கேன் சுகர் அப்படின்னா கரும்பு சர்க்கரை, சுகர் இந்த மாதிரியானதுலேருந்து. ஸ்டார்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரைஸ், வீட், மெய்ஸ், பொட்டேட்டோ எக்ஸெட்ரா, கிழங்கு வகைகள் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும். அண்ட் டயட்ரி ஃபைபர் எடுத்துக்கிட்டோம்னா ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னா வீட், ரைஸ், பார்லி, மில்லட் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே ஹோல் கிரெயின்ஸ்னு சொல்லுவோம், முழு தானியங்கள் அப்படின்றது. அண்ட் நட்ஸ், கேஷ்யூ, பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி நட் ஐட்டம்ஸ்ல இருந்தும் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் அப்படின்றத கொழுப்பு சத்து அப்படின்னு சொல்கிறோம். இது எனர்ஜி கிவிங் ஃபுட்டாக இருக்குது. கார்போஹைட்ரேட்டை விட இது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை அதிக அளவில் சப்ளிமெண்ட் பண்ணுது. இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் ஃபேட்ஸ் என்னென்ன அப்படின்னா, பட்டர், வெண்ணெய், கீ, நெய், மில்க், பால், சீஸ், பன்னீர், நட்ஸ், மீட், ஃபிஷ், எக் யோக் இந்த மாதிரியானது. மோஸ்ட்லி மில்க் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபேட் அப்படின்றது அதிக அளவில் இருக்கும்.
மில்க்ல இருந்து தான் பட்டர் பண்றாங்க, கீ பண்றாங்க, சீஸ் பண்றாங்க, பன்னீர் பண்றாங்க. ஸோ மில்க் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் ஃபேட் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தவிர மீட் ஐட்டம்ஸ், ஃபிஷ், முட்டை, கரு இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபேட் அப்படின்றது இருக்கு. இது வந்து எனர்ஜி தர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியை இன்சுலேட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ், புரதச்சத்துக்கள் அப்படின்றது இது நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய குழந்தை சரியாக வளரலை அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கணும். அது வந்து நம்மளுடைய பாடி க்ரோத்துக்கும் பாடி ரிப்பேருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன்ஸ் சச்சஸ் டைஜஷன் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு சீரமைக்கிறதுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ ரீசெண்டாக டிவியில் ஆட் கூட போடுவாங்க. ஒரு கிட் வந்து டாய்லெட் போவாங்க, பட் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கா, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் வருது ரீசெண்டாக. எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஜஷன் மாதிரியான வேரியஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னா பல்சஸ், பருப்பு வகைகளில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. எக்ஸில் ஃபிஷ், மில்க், சிக்கன், சோயாபீன், நட், கிராம்ஸ் இந்த மாதிரியான எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் அப்படின்றத பாடி பில்டிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட் அப்படின்றத எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ், ப்ரோட்டீன் அப்படின்றத பாடி பில்டிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் அப்படின்றது நம்மளுடைய பாடியில் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு தேவையானதாக இருக்குது. பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை தான் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெஸ்பயர் பண்ணுறதுமே, நம்ம சுவாசிக்கிறதுமே இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பயோகெமிக்கல் ரியாக்ஷன். ஏன் அப்படின்னா ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்த ஏர் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன்சைட் அவர் பாடி. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம பாடியில் நடக்கக்கூடிய டைஜஷன் ப்ராசஸ். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் வந்து சுகராக வந்து கன்வெர்ட் ஆகுது. சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்மளுடைய பாடியில் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு விட்டமின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து குட் சோர்சஸ் ஆஃப் விட்டமின்ஸாக இருக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ், பழங்கள், வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், கிரெயின்ஸ், தானியங்கள் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே குட் சோர்சஸ் ஆஃப் விட்டமின்ஸாக இருக்குது. ஸோ விட்டமின்ஸ் அப்படின்றத ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் அப்படின்றது எனர்ஜி கிவிங், ப்ரோட்டீன் அப்படின்றது பாடி பில்டிங், விட்டமின்ஸ் அப்படின்றத ப்ரொடெக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். 6 மேஜர் விட்டமின்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமானது ஏ, பி, சி, டி, இ அண்ட் விட்டமின் கே அப்படின்றது. இதில் 2 விட்டமின்ஸ் மட்டும் வாட்டர் சால்யூபிள், வாட்டரில் கரையக்கூடியது. மற்ற விட்டமின்ஸ் எல்லாம் ஃபேட் சால்யூபிள். வாட்டர் சால்யூபிள் என்னென்ன அப்படின்னா விட்டமின்ஸ் பி அண்ட் விட்டமின் சி அப்படின்றது. ஸோ பிசி கம்யூனிட்டி இருக்குல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி மட்டும் வாட்டர் சால்யூபிள். ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 விட்டமின்ஸான ஏ, டி, இ அண்ட் கே இது எல்லாமே வந்து ஃபேட் சால்யூபிளாக இருக்குது. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன விட்டமின்ஸ் எதில் அதிக அளவில் இருக்குது, அதனுடைய டெஃபிஷியன்சினால் என்னென்ன டிசீசஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ அப்படின்றது ஹெல்தியான விஷனுக்காகவும் ஹெல்தியான ஸ்கின்காகவும் ரொம்ப அவசியமாக இருக்குது. இது வந்து ஃபிஷ் ஆயிலில், எக்கில், மில்கில், கீயில், கேரட்டில், கார்ன், சோளத்தில், எல்லோ ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே பனானா, ஆரஞ்சு, மேங்கோ, பைனாப்பிள் இந்த மாதிரியான எல்லோ ஃப்ரூட்ஸில், கிரெயின்ஸில் இது எல்லாத்துலேயும் அதிக அளவில் இருக்குது. இந்த விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படுறதுனால நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்றது ஏற்படுது. நெக்ஸ்ட் விட்டமின் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்தியான நர்வஸ் சிஸ்டத்துக்கும் அண்ட் ஆர்பிசியினுடைய ஃபார்மேஷனுக்கும் விட்டமின் பி அப்படின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஹோல் கிரெயின்ஸில், அன்பாலிஷ்டு ரைஸில், மில்கில், ஃபிஷ்ஷில், பட்டாணிகளில், லென்டில்ஸில், க்ரீன் வெஜிடபிள்ஸில் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் பி டெஃபிஷியன்சினால் பெரி அப்படின்ற டிசீஸ் வந்து காஸ் ஆகுது. விட்டமின் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கம்ஸ், அதாவது ஈறுகளை ப்ரொடெக்ட் பண்ணுறதற்கும் இம்யூன் சிஸ்டத்துக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது அதிக அளவில் ஆரஞ்சஸ், கூஸ்பெரி நெல்லிக்காயில், க்ரீன் சில்லியில், பச்சை மிளகாயில், டொமேட்டோவில் இதிலெல்லாம் அதிக அளவில் இருக்குது. இதனுடைய டெஃபிஷியன்சினால் ஸ்கர்வி அப்படின்ற டிசீஸ் வந்து காஸ் ஆகுது. நெக்ஸ்ட் விட்டமின் டி அப்படின்றது கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும்
ஸ்ட்ராங்கான போன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இது அதிக அளவில் ஃபிஷ் ஆயில், எக், மில்க் இதிலலாம் இருக்குது. அதே மாதிரி சன்லைட் நம்மளுடைய உடம்புல படுறது மூலமாகவும் நம்மளுடைய ஸ்கின்ல விட்டமின் டி அப்படின்றது வந்து மேக் ஆகுது. இதனுடைய டெஃபிஷியன்சினால ரிக்கெட்ஸ் அப்படின்றது காஸ் ஆகுது. விட்டமின் இ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்டிலிட்டி, கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது அதிக அளவில் வெஜிடபிள் ஆயில்ஸில், ஹோல் வீட்டில், க்ரீன் வெஜிடபிள்ஸில், க்ரீன்ஸில், கீரைகள் இந்த மாதிரியானதில், ஆப்பிள், மேங்கோ இதிலெல்லாம் அதிக அளவில் இருக்குது. இதனுடைய டெஃபிஷியன்சினால நர்வஸ் வீக்னஸ், நரம்பு தளர்ச்சி ஆகிறது, டிம்மிங் ஆஃப் ஐசைட், தெளிவான விஷன் அப்படின்றது இருக்காது, ஒரு மாதிரி மங்கலான பார்வை இருக்கும். இது எல்லாமே வந்து விட்டமின் இ டெஃபிஷியன்சினால காஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் கே, கிளாட்டிங் ஆஃப் பிளட், ரத்தம் உறைதலுக்கு இது அதிக அளவில் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது அதிக அளவில் க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேபேஜ், எக்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ் இதிலெல்லாம் இருக்குது. இதனுடைய டெஃபிஷியன்சினால போன்ஸ் அண்ட் டீத் ரெண்டுமே வந்து வீக் ஆகுது. இப்போ இதில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விட்டமின்ஸ் அது எதில் இருக்குது, அதனுடைய டெஃபிஷியன்சினால என்ன ஏற்படுது, அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஷின். அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தது தான் அதே இதை டேப்லர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. விட்டமின் ஏ அப்படின்றது ஃபிஷ் ஆயில், எக்கு, மில்க், கீ, கேரட், கார்ன், எல்லோ ஃப்ரூட்ஸ், க்ரீன்ஸ் இது எல்லாத்துலேயும் இருக்குது. இதனுடைய டெஃபிஷியன்சினால நைட் பிளைண்ட்னஸ் வந்து ஏற்படுது. இதனுடைய சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா புவரான மிஷன் அண்ட் டிம் லைட்டில் வெளிச்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதற்கு வந்து டிஃபிகல்ட்டி ஏற்படும். விட்டமின் பி அப்படின்றது ஹோல் கிரெயின்ஸில் அன்பாலிஷ்டு ரைஸ் வந்து பாலிஷ்டு ரைஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். பட் இது அன்பாலிஷ்டான ரைஸில் மில்க்கு, ஃபிஷ்ஷு, மீட்டு, பீஸ், லென்டில்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதிலெல்லாம் இருக்குது. விட்டமின் பி அப்படின்றதுனுடைய டெஃபிஷியன்சினால பெரி அப்படின்றது காஸ் ஆகுது. இதனுடைய சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நர்வஸ் வீக்னஸ் அண்ட் ஃபேட்டிக், ஒரு மாதிரியான வீக்னஸ் வந்து ஃபீல் பண்ணுறது. விட்டமின் சின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சஸ், கூஸ்பெரி, க்ரீன் சில்லி, டொமேட்டோ இதெல்லாம். இதனுடைய டெஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்றத ஏற்படுத்துது. இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளீடிங் கம்ஸ், மவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஈறுகளில் ரத்த கசிவு இருக்கும், அதை தான் ப்ளீடிங் கம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின் டி உடைய டெஃபிஷியன்சினால ரிக்கெட்ஸ் அப்படின்றது காஸ் ஆகுது. இதனால் வீக்கான ஃப்ளெக்சிபிளான போன்ஸாக வந்து இருக்கும். எரெக்டான போன்ஸாக இல்லாமல் வளைஞ்ச போன்ஸ் இருக்கும், அதுதான் ஃப்ளெக்சிபிள் போன்ஸ்னு சொல்கிறோம். விட்டமின் இ அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய டெஃபிஷியன்சினால நர்வஸ் வீக்னஸ், டிம்மிங் ஆஃப் ஐசைட் இருக்குது. இதனுடைய சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோம்னா சைல்ட்லெஸ்னஸ், குழந்தையின்மைன்னு சொல்கிறாங்கல்ல. விட்டமின் இ அப்படின்றது ஸ்டெரிலிட்டிக்கு ரொம்ப உதவுதுன்னு பார்த்தோம். ஸோ அதை டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா சைல்ட்லெஸ்னஸ், குழந்தையின்மை அப்படின்றது இருக்கும். ஸோ குழந்தையின்மை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் இ ரிச் ஃபுட்ஸ் வந்து அதிக அளவில் வந்து கொடுப்பாங்க. ஸோ லேக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பவர் டு இல்னஸ், நோய்க்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த பவர் அப்படின்றது கம்மியாக இருக்கும். விட்டமின் கே உடைய டெஃபிஷியன்சினால போன்ஸ் மற்றும் டீத் வீக்னஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஈவன் ஸ்மால் கட் ஏற்பட்டாலே அதிக அளவில் வந்து ப்ளீடிங் ஏற்படும். இது வந்து இதனுடைய சிம்டம்ஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினரல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய க்ரோத் அஸ் வெல் அஸ் நம்மளுடைய நார்மல் பாடி ஃபங்க்ஷனுடைய ரெகுலேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸான ஸ்பினச், பசலைக்கீரை, பல்சஸ், எக்கு, மில்க்கு, ஃபிஷ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் மினரல்ஸாக வந்து இருக்குது. ஸோ மினரல்ஸ் அப்படின்றதையுமே ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின்ஸ் மாதிரியே தான் இதுவும். ஸோ என்னென்ன மினரல்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் அப்படின்றது ஸ்ட்ராங்கான போன்ஸ் மற்றும் டீத்துக்கு அண்ட் கிளாட்டிங் ஆஃப் பிளட், ரத்தம் உறைதல் அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாஸ்பரஸ் அப்படின்றதும் ஸ்ட்ராங்கான போன்ஸ் அண்ட் டீத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அயோடின் அப்படின்றது வந்து சிந்தசைஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன், தைராக்சின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரியான தைராய்டு ஹார்மோனுடைய உற்பத்திக்கு வந்து அயோடின் வந்து ஹெல்ப் பண்ணுது. அயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஹீமோக்ளோபின் அப்படின்றது ஃபார்ம் ஆகுறதுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் அயனை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர். நம்மளுடைய பாடி ப்ராப்பர் ஹெல்த்தாக இருக்கிறதற்கு அடிக்வேட் சப்ளை ஆஃப் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 8 டம்ளர், அதாவது 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணணும், ப்ராப்பரான ஹெல்த் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிறது இருக்குது. ஸோ வாட்டர் அப்படின்றது கரெக்டான அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டைஜஷனுக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய பாடியில் டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் இருக்கிறதற்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் தண்ணி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும்னு கிடையாது. ஜூஸாக எடுத்துக்கலாம், டெண்டர் கோகோனட்டாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எனி ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே நியூட்ரியன்ஸ், அதாவது ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ்,
அண்ட் வாட்டர். இது எல்லாம் எதில் அதிக அளவில் இருக்குது, நம்மளுடைய பாடிக்கு இது எதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றத வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஹெல்த் அப்படின்றது, ஹெல்த்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்போ ப்ராப்பரான ஹெல்தி டயட் எடுத்துக்கிட்டா தான் நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதற்கும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதற்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு சின்ன தலைவலி வந்தாலே மோர் தென் ஒரு 2 hours 3 hours இருந்தாலே நம்மளால் வந்து எதுலேயுமே ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது அங்கே வந்து டவுன் ஆகுது. ஸோ ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்க முடியும், நம்மளுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணவும் முடியும். அன்ஹெல்தியான ஃபுட் எடுக்கும்போது இது வந்து ஒபிசிட்டி, வெயிட் கெயின்க்கும் ரீசனாக இருக்குது அண்ட் இல்னஸ்க்கும் வந்து ரீசனாக இருக்குது. ஸோ நம்மளுடைய டயட் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்றத கேர்ஃபுல்லாக வந்து சூஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ்க்காக நிறைய டயட் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த டயட் அப்படின்றது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஹெல்தி க்ரோத்துக்கும் நம்ம பாடியுடைய ஆக்டிவிட்டிக்கும் தேவையான எல்லா நெசசரி நியூட்ரியன்ஸும் ப்ராப்பரான அமௌண்ட்டில் வந்து எடுத்துக்கணும். நான் மொத்தமாக கார்போஹைட்ரேட்டையும் வந்து அவாய்ட் பண்ணிட முடியாது, மொத்தமாக ஃபேட்டையும் அவாய்ட் பண்ணிட முடியாது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஸோ பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது இட் கண்டைன்ஸ் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் வேரியஸ் நியூட்ரியன்ஸ் டு என்ஷூர் குட் ஹெல்த். நம்ம சாப்பிடக்கூடியது அப்ராப்ரியேட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் ப்ரொவைட் பண்ணுது, அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரையும் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ டயட் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள் ஜூஸஸ், அதாவது பீட்ரூட் ஜூஸ், ஆம்லா ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்குவாங்க. ஸோ வாட்டருடைய இன்டேக்கும் வந்து இருக்கும் அண்ட் எனர்ஜிக்கு தேவையான டயட்ரி காம்போனன்ட்ஸும் வந்து எடுத்துக்குவாங்க. மோஸ்ட்லி வந்து க்ரீனி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ராவா சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க அண்ட் பிரெட் எடுத்துக்குவாங்க. பிரெட்டில் வந்து கார்போஹைட்ரேட் அவங்களுக்கு தேவையானது கிடச்சிரும் அண்டு வெஜிடபிள்ஸில் அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடச்சிரும். ஸோ இதை தான் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மால் நியூட்ரிஷன் அப்படின்னா நம்மளுடைய பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து ப்ராப்பர் ப்ரொபோர்ஷன்ஸில் நம்மளுடைய டயட்லேருந்து கிடைக்கல அப்படின்னா மால் நியூட்ரிஷன் அப்படின்றது அக்கர் ஆகுது. ஸோ இந்த மால் நியூட்ரிஷன் ஏற்படுறதுனால டெஃபிஷியன்சி டிசீசஸ் வந்து ஏற்படுது. எந்தெந்த டிசீசஸ் லேக் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னால ஏற்படுதோ அதை டெஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ ப்ரோட்டீனுடைய டெஃபிஷியன்சினால என்னென்ன டிசீசஸ் ஏற்படுது அப்படின்னா குவாஷியார்கர் அண்ட் மெராஸ்மஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். குவாஷியார்கர் அப்படின்னா ஸ்டண்டட் க்ரோத், ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ் அண்ட் லிம்ஸ், டயரியா அதெல்லாம் இருக்கும். குட்டையாக இருப்பாங்க, அவங்களுடைய ஃபேஸ் உப்பி இருக்கும் அண்ட் அவங்களுடைய லிம்ஸ் எல்லாமே வந்து ஸ்வெல்லிங்காக இருக்கும், டயரியா இருக்கும். இதெல்லாம் வந்து குவாஷியார்கருடைய சிம்டம்ஸாக இருக்குது. மராஸ்மஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு தோலுமா இருப்பாங்க, அதாவது ஸ்கின்னி அப்பியரன்ஸாக இருக்கும், ஸ்லோ பாடி க்ரோத் வந்து இருக்கும். இது வந்து மராஸ்மஸ்க்கு வந்து சிம்டம்ஸாக இருக்குது. அண்ட் மினரல் டெஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா கால்சியம் உடைய டெஃபிஷியன்சினால ரிக்கெட்ஸ் அப்படின்றது ஏற்படுது. விட்டமின் டி அப்படின்றது வந்து கால்சியம் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான வளைஞ்ச கால்கள் கைகள் இருக்கும். ஸோ அவங்களுடைய போன்ஸ் அப்படின்றது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதுதான் ரிக்கெட்ஸ் உடைய சிம்டம்ஸாக இருக்குது. அண்ட் பாஸ்பரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து ஆஸ்டியோமலேஷியா அப்படின்றது. ஸோ இந்த போன்ஸ் பார்த்தா தெரியும், நார்மலான ஹெல்தியான போனுக்கும் ஆஸ்டியோமலேக்கியா இருக்கக்கூடிய போனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அயோடின் டெஃபிஷியன்சினால சைல்டில் வந்து கிரெட்டினிசம் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது அண்ட் அடல்ட்டில் வந்து குவாய்டர் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகுது. கிரெட்டினிசம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் மோர் லைக் அ ட்வார்ஃபிசம் மாதிரி தான், குட்டையாக தான் இருப்பாங்க, பட் இவங்க வந்து மென்டலி ரிட்டார்டடாகவும் இருப்பாங்க. குவாய்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய கழுத்தில் கட்டி மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இது எல்லாமே அயோடினுடைய டெஃபிஷியன்சினால ஏற்படக்கூடியது. அயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய டெஃபிஷியன்சினால அனிமியா அப்படின்றது ஏற்படுது, இரத்த சோகை. ஸோ இந்த இதில் பார்த்தா தெரியும், நார்மலான ஹேண்டுக்கும் அவங்களுடைய ஹேண்டுக்கும் பார்த்தோம்னா பிளட் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப பேல் இன் கலராக வந்து இருக்கும். ஸோ அயனுடைய டெஃபிஷியன்சினால ஏற்படக்கூடியது அனிமியா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது எதுக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஓவரால் ஹெல்த்தையும் சரி நம்மளுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் சரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது.
அண்ட் இது வந்து நம்மளுடைய growth அண்ட் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளுடைய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதற்கும், கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம், வாஸ்குலார் சிஸ்டம்னா பிளான்ட்ல சைலம் ஃப்ளோயம் இது எல்லாத்தையும் வாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெயின்ஸ், அதாவது கண்டக்டிங் ஆர்கன்ஸ் எல்லாமே வாஸ்குலார் சிஸ்டத்தில் வரும். ஸோ ஹார்ட் அண்ட் அதனுடைய அசோசியேட்டாக இருக்கக்கூடிய கண்டக்டிங் பார்ட்ஸ் எல்லாமே கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம் அப்படின்றதுல வரும். ஸோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுடைய அத்லெட்டிக் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அல்லது வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக அடல்ட்டில் ஒபிசிட்டியும் சைல்ட்ஹுட்டில் ஏற்படக்கூடிய சில எஃபெக்ட்ஸையும் டிக்ரீஸ் பண்ணுறதற்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ என்னென்ன மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னா, கேம்ஸ் விளையாடுறதுனா வீடியோ கேம் உட்காந்து விளையாடுறது கிடையாது. ஆக்டிவாக வேறு ஏதாவது கேம்ஸ் விளையாடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறது, யோகா பண்ணுறது அண்ட் ஆக்டிவான லிவிங், இயர்லி எந்திரிச்சு வாக்கிங் போகிறது, ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட் அப்படின்றது எப்படி வந்து நியூட்ரிஷன் வந்து நமக்கு தேவையோ, சத்தான உணவு தேவையோ, அதே மாதிரி நம்மளுடைய பாடி க்ரோத்துக்கும் குட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஒரு நாளைக்கு மினிமம் 6 hours ஆச்சு என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் கிளீன்லினஸ் அப்படின்றது சுத்தமாக இருக்கிறதன் மூலமாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுடைய ஓன் பாடியுடைய ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்கை கேர் பண்ணிக்கிறதற்கு என்னென்ன ப்ராக்டிசஸ் எடுக்கிறாங்களோ அதுதான் பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நல்லா குளிக்கிறதா இருக்கலாம், கை கால்களை சுத்தமாக வச்சுக்கிறதா இருக்கலாம், நெகத்தை ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கலாம், ப்ராப்பரான க்ளோத்திங் பண்ணுறதா இருக்கலாம், நல்ல க்ளோத்தை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி போடுறதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து பர்சனல் ஹேபிட் தான். ஸோ அவங்களுடைய ஓன் சாய்ஸஸில் எப்படி வந்து அவங்களுடைய பாடியை ஹெல்த்தாகவும் நீட்டாகவும் கேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் பர்சனல் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்மளை மட்டும் சுத்தமாக வச்சுக்காம நம்மளுடைய வீடாக இருக்கட்டும், ஒர்க் பிளேசஸாக இருக்கட்டும், பாத்ரூம் உட்பட எல்லா இடத்துலையும் சர்ஃபேஸஸை வந்து க்ளீனாகவும் பேத்தோஜன் ஃப்ரீயாகவும் வந்து வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து காம்போனன்ட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் க்ளீனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ அப்படின்றது டெய்லி ஒவ்வொரு மார்னிங்கும் வந்து க்ளீன் பண்ணணும் அண்ட் வென்எவர் ஃபேஸ் வந்து டர்ட்டியாக இருக்கும் அப்போ க்ளீன் பண்ணணும். நம்மளுடைய ஹேரை வீக்லி ட்வைஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளீன் பண்ணணும். 2 தடவையாவது ஒரு வாரத்துக்கு தலை குளிக்கணும். பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு தடவை, அதாவது முடிஞ்சுது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து குளிக்கணும். ஓரல் ஹைஜீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ப்ரஷ் பண்ணுறது, தட் இஸ் ப்ரஷிங் ட்வைஸ் அ டே. அண்ட் ஒவ்வொரு தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை வந்து கொப்பளிக்கிறது, ரின்சிங் ஆஃப்டர் ஈச் மீல் இஸ் ரெக்கமெண்டட். ஃபீட் ஹைஜீன் பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் காலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். வெளியில் போயிட்டு வந்தால் கால்களை வந்து நீட்டாக கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். இது அந்த காலத்தில் வந்து ப்ராப்பர் ப்ராக்டிஸாகவே வந்து இருந்தது. நாள் போக்கில் அது அப்படியே வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த ஃபீட் ஹைஜீன் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது. ஹேண்ட் ஹைஜீன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது கண்டாமினேட்டட் சர்ஃபேஸஸை தொட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா உடனே இமீடியட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும். அண்ட் சாப்பிட்றதற்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் நீட்டாக வந்து ஹேண்டை க்ளீன் பண்ணிடணும். இப்போ ஹோட்டல்லாம் போகிறோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வாஷ் பேஷன் போய் ஹேண்டை வாஷ் பண்ண போவோம். அப்போ டேப்பை ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணுறதை விட்டுட்டு அங்கே இருக்கிற சிங்கை தொடுறது, இந்த மாதிரியானது எல்லாமே வந்து கண்டாமினேட்டட் சர்ஃபேஸஸாக இருக்குது. அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். க்ளோத்ஸ் ஹைஜீன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ப்ராப்பராக வாஷ் பண்ண க்ளோத்ஸை வந்து போடணும். நம்ம போடக்கூடிய க்ளோத்ஸை வந்து டெய்லி வாஷ் பண்ணிடணும். இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு போட்ட அதே ட்ரெஸ்ஸை நெக்ஸ்ட் டேயும் வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. க்ளோத்லேயுமே நமக்கு வந்து ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ். இப்போ நம்ம பார்த்த மாதிரியான பர்சனல் ஹைஜீனை நெக்லெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிக்காகிறதற்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது எதனால் அப்படின்னா நம்ம பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணாததுனால மைக்ரோ ஆர்கானிசம்ஸினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகிடுறோம். ஸோ அதன் மூலமாக நிறைய டிசீசஸ் வந்து ஏற்படுது. அதில் சில டிசீசஸ் என்னென்ன அப்படின்னா டயரியா, டூத் டீகே, ஆத்லெட்ஸ் ஃபுட், டேண்ட்ரஃப் அப்படின்றது. டயரியா அப்படின்றது தெரியும், ப்ரொஃப்யூஸ் ஸ்டூலை தான் டயரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயரியா அப்படின்றது மோஸ்ட்லி வைரஸ்னால ஏற்படக்கூடியது. கேஸ்ட்ரோ என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ்னால தான் இந்த டயரியா அப்படின்றது காஸ் ஆகுது. ஸோ எந்த ஒரு ஃபுட்டு, மீட் கண்டென்ட் எது நம்ம சாப்பிட்டாலும் அதை வந்து ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிடணும். ஹாஃப் பாயில்டாக சாப்பிடாம ஃபுல்லாக வந்து குக் பண்ணி அண்ட் அதை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு வந்து சாப்பிடணும். இதெல்லாம் பண்ணுறது மூலமாகவும் கண்டாமினேட்டடான வாட்டர், ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது மூலமாக டயரியா அப்படின்றத குறைக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டூத் டிகே அப்படின்றது பல் சிதைவு ஏற்படுறது. இது ப்ராப்பராக நம்மளுடைய மவுத் அண்டு டீத்தை வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கல அப்படின்னா டூத் டிகே அப்படின்றது ஏற்படும். அண்ட் ஓவரான சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கெஃபைன் ப்ராடக்ட்ஸ், டீ, காஃபி இந்த மாதிரியானதெல்லாம் வந்து தவிர்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அத்லட்ஸ் ஃபுட் அப்படின்றது இதை மதுராஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால ஏற்படக்கூடியது தான். இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஃபங்கஸ் எது அப்படின்னா ட்ரைகோஃபைட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப முக்கியமான கொஷின். டிசீசஸ் அண்ட் அதை காஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் உடைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ட்ரைகோஃபைட்டான் அப்படின்ற அந்த ஃபங்கஸ் மூலமாக தான் இந்த அத்லட்ஸ் ஃபுட் அப்படின்றது ஏற்படுது. கால்களில் 10 மாதிரியான ஃபார்மேஷன் வந்து ஏற்படும். தோல் உறிஞ்சு வரும், அப்படியே தகடு மாதிரியான ஃபார்மேஷன் ஏற்படும். இது எல்லாத்தையும் அத்லட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேண்ட்ரஃப், பொடுகு அப்படின்றது. இந்த பொடுகு அப்படின்றது எதனால் ஏற்படுது அப்படின்னா இட்ஸ் எகெயின் ஃபங்கஸ்னால தான். மாலசெசியா குளோபோசா அப்படின்ற ஃபங்கஸ் வந்து நம்மளுடைய ஸ்கால்ப்ல இருக்கக்கூடிய செபம், அதாவது அந்த ஆயில் கண்டென்ட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக தான் இந்த டேண்ட்ரஃப் அப்படின்றது வந்து ஏற்படுது. ஸோ ஹேரை வந்து ப்ராப்பராக ஆயில் வச்சு நீட்டாக வாஷ் பண்ணோம் ரெகுலராக அப்படின்னா இந்த டேண்ட்ரஃப் வந்து இமீடியட்டாக போயிடும். இந்த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் அப்படின்றத 4 மேஜர் குரூப்ஸாக பிரிக்கிறோம். அதான் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 4 தான் அதிக அளவில் டிசீசஸ் அப்படின்றது ஹியூமன் பீயிங்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி ஏற்படுது. இப்போ பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாக்டீரியா அப்படின்றது இட்ஸ் அ வெரி ஸ்மால் ப்ரோகரியாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்றது தெரியும். இதனுடைய செல்களில் நியூக்ளியஸும் இருக்காது, மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் வந்து இருக்காது. பாக்டீரியா அப்படின்றது இது எய்தர் இண்டிபெண்ட் ஆர்கானிசம்ஸாகவும் இருக்கும், ஒட்டுண்ணிகளாகவும் இருக்கும், பாராசைட்ஸாகவும் இருக்கும். இது நம்மளுடைய டிஷ்யூஸை வந்து இன்வேட் பண்ணுது. ஸோ இது வந்து பஸ் அல்லது ஹார்ம்ஃபுல் வேஸ்டஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நார்மலாக நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம் டிராஃபிக்கில் அப்படின்னா பிம்பிள் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த பிம்பிளை நம்ம பிதுக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரியான பஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பாக்டீரியானால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான். இப்போ என்னென்ன பாக்டீரியல் டிசீசஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலரா அப்படின்றது கண்டாமினேட்டடான வாட்டர்னால டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நியூமோனியா அப்படின்றது ஒருத்தவங்க ஸ்னீஸ் பண்ணுறது மூலமாகவோ கஃப் பண்ணுறது மூலமாகவோ அந்த ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸை வந்து இன்ஹேல் பண்ணுறது மூலமாக நியூமோனியா அப்படின்றது பரவுது. அண்ட் டெட்டானஸ் அப்படின்றது கண்டாமினேஷன் ஆஃப் வூண்ட்ஸ் வித் அ பாக்டீரியா. டியூபர்குலோசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி தான், இன்ஹலேஷன் ஆஃப் ஏர்பார்ன் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் அ ஸ்னீஸ் ஆர் அ கஃப். டைஃபாய்டு அப்படின்றது கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர்னால வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட் வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அன் ஏசெல்லுலார் ஏஜென்ட். இது வந்து அதர் லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களில் வந்து ரெப்ளிகேட் ஆகுது. இது ஆல் ஃபார்ம் ஆஃப் லைஃப், பிளான்ட், அனிமல், மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. எந்த செல்லை வந்து இது இன்வேட் பண்ணுதோ அந்த செல்களுக்குள்ளே போய் இது வந்து மல்டிப்ளை ஆயிடுது. ஸோ நம்மளுடைய செல்களை கில் பண்ணுறது மூலமாகவோ டேமேஜ் பண்ணுறது மூலமாகவோ சேஞ்ச் பண்ணுறது மூலமாகவோ நம்மளை வந்து சிக்காக்கிறது. ஸோ என்னென்ன டிசீசஸ் மோஸ்ட் காமனாக வைரஸ்னால காஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா காமன் கோல்டு, சளி பிடிக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸா, ஹெப்படைட்டிஸ், போலியோ, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ், இது எல்லாமே வந்து டிசீசஸ் காஸ்டு பை வைரஸஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய டூ யூ நோ சோயாபீன் அப்படின்றது தான் ஹைலி ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய பாடியில் விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த எபிலிட்டியை 95% வந்து குறைச்சிருது. இதன் மூலமாக விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ஏற்படுது. விட்டமின் டி அப்படின்றது சன்லைட் மூலமாக நம்மளுடைய பாடிக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த சன்லைட் நம்மளுடைய பாடியில் படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த லோஷனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஏற்படுது. நெக்ஸ்ட் கூஸ்பெரிஸ் அப்படின்றது விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து ஆரஞ்சில் இருக்கக்கூடிய விட்டமின் சியை விட கம்பேர் பண்ணும்போது நியர்லி 20 டைம்ஸ் வந்து நெல்லிக்காயில் வந்து அதிக அளவில் விட்டமின் சி இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் மொரிங்கா லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கை இலை உலகத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல 80% வந்து இந்தியா அப்படின்றதுல தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. வேறு எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து அதிக அளவில் மொரிங்கா லீவ்ஸ் அப்படின்றத இம்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, யூஎஸ், ஜெர்மனி, கனடா, சவுத் கொரியா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரான ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெஸ்ட் அப்படின்றது நியூட்ரிஷன் மாதிரியே ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னு. நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கோம் அப்படின்னா அந்த டயத்தில் தான் நம்மளுடைய பாடியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பாடி எடுத்துக்கக்கூடிய மோஸ்ட் கிரிட்டிக்கல் டைமாக வந்து இருக்குது. அதனால தான் ரெஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிசீஸ் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் அ டெஃபினைட் பேத்தாலஜிக்கல் ப்ராசஸ்.
அண்ட் இந்த டிசீஸ் அப்படின்றதுக்கு செட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். எந்த டிசீஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். சிம்டம்ஸ் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ சிம்டம்ஸோட இருக்கக்கூடிய அந்த பேத்தாலஜிக்கல் ப்ராசஸ் தான் டிசீஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஸார்டர் அப்படின்றது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் ஏற்படக்கூடிய அப்நார்மாலிட்டி அல்லது டி அரேஞ்ச்மெண்ட்டை தான் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படின்றது தான் உலகத்திலேயே ஒபீஸான சில்ட்ரன் இருக்கிறதில் செகண்ட் ஹையஸ்ட் நம்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா அப்படின்னா சைனாவில். ஸோ அக்கார்டிங் டு அ ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியில் எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கக்கூடிய சில்ட்ரன் வந்து 14.4 மில்லியனாக வந்து இருக்காங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்ஸ் அப்படின்றது வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இங்கே வந்து ஒரு ஐபீஸ் வந்து இருக்கும், அதில் தான் வந்து பார்ப்போம். இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்லைடில் வந்து அந்த எதனுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்க போகிறோமோ அதை வந்து அந்த ஸ்லைடில் வைப்பாங்க. இதுக்கு கீழே லைட் அப்படின்றது வந்து இருக்கும். இதுதான் மைக்ரோஸ்கோப் அப்படின்றதனுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதனுடைய உதவியால் மைக்ரோ ஆர்கானிசத்தினுடைய ஸ்ட்ரக்சரை வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்ட் ஃபைல் அப்படின்றது மொரிங்கா லீவ்ஸ் அப்படின்றது முருங்கை இலை அப்படின்றதுல வேர்ல்ட் ப்ரொடக்ஷனில் இந்தியா 80% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் என்னென்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், அயன், புரோட்டீன் அண்டு அதர் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இந்த மொரிங்கா லீவ்ஸ் அப்படின்றதுல இருக்குது. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 மேஜர் நியூட்ரியன்ஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர் அப்படின்றது. புரோட்டீன் டெஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடிய டிசீசஸ்ன்னு பார்த்தோம்னா குவாஷியார்கர் அண்ட் மராஸ்மஸ் அப்படின்றது. விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடியது ஸ்கர்வி. விட்டமின் சி டெஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடியது ரிக்கெட்ஸ். விட்டமின் டி டெஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடியது அண்ட் பெரி விட்டமின் பி டெஃபிஷியன்சினால் ஏற்படக்கூடியது. அண்ட் பாக்டீரியா அப்படின்றது இட்ஸ் அ ப்ரோகரியாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஒற்றை செல்லுள்ள ஆர்கானிசத்தை தான் ப்ரோகரியாட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு டிஃபைன்டு நியூக்ளியஸ் கிடையாது, மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காலரா, டைஃபாய்டு, நியூமோனியா இது எல்லாமே பாக்டீரியல் டிசீசஸாக இருக்குது. விப்ரையோ காலரே அப்படின்ற பாக்டீரியா தான் இந்த காலரா அப்படின்ற டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ரொம்ப முக்கியமான கொஷின், அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. டைஃபாய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற பாக்டீரியானால காஸ் பண்ணப்படுறது. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அண்ட் நியூமோனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது காஸ் பண்ணக்கூடியது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியா அப்படின்றது. ஸோ காலரா வந்து விப்ரையோ காலரானால காஸ் பண்ணப்படுது. டைஃபாய்டு வந்து சால்மோனெல்லா டைஃபை அப்படின்றதுனால காஸ் பண்ணப்படுது. அண்ட் நியூமோனியா அப்படின்றது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நியூமோனியா அப்படின்ற பாக்டீரியானால காஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் காமன் வைரல் டிசீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்ஸா, காமன் கோல்ட் அண்ட் சிக்கன் பாக்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றத காஸ் பண்ணக்கூடியது வந்து இன்ஃப்ளூயன்ஸா ஏ அப்படின்ற வைரஸ். அண்ட் காமன் கோல்ட் அப்படின்றத காஸ் பண்ணக்கூடியது ரினோ வைரஸ். ரினோசரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரினோ வைரஸ். அண்ட் சிக்கன் பாக்ஸ் அப்படின்றத காஸ் பண்ணக்கூடியது வாரிசெல்லா அப்படின்ற வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா, காமன் கோல்ட், சிக்கன் பாக்ஸ் இது எல்லாமே வந்து காமன் வைரல் டிசீசஸாக வந்து இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். சாப்டர் 6 ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்றது இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஹெல்த் அப்படின்னா என்ன, ஹைஜீன் அப்படின்னா என்ன, அது நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்க்கு எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, என்னென்ன நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுட்டில் அவைலபிளாக இருக்குது, அதனுடைய டெஃபிஷியன்சி டிசீசஸ் என்னென்ன, அண்ட் ஹைஜீனாக இல்லாததுனால ஏற்படக்கூடிய டிசீசஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த டேர்ம் 1ல இன்னும் ஒரே ஒரு சாப்டர் இருக்குது, இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அப்படின்றது சாப்டர் 7 அப்படின்றது. அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதோட 6th சயின்ஸில் டேர்ம் 1 அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 7 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து ஒரு வீடியோவாக நான் கம்பைல் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, share it with your friends and subscribe to my channel. See you all in other session. Until then, take care and bye bye.